அஜித்தாக்கள் போயிடும் அண்ணா நீங்கள் எப்படி ஆக்சிடென்ட் பட்ட நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு கட்சி அண்ணா அது ஒரு வெள்ளச்சி கொண்டு வணக்கம் வணக்கம் சொல்லி போட்டு வணக்கம் ரெண்டு பேர் வந்தாடி அண்ணா அம்மா நீங்க எழும்பானம்மா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அவர் எப்படி ஆக்சிடென்ட் பட்டவர்ன்றது உங்களுக்கு விளங்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே அப்படியே வாங்க என்ன நடந்துருக்கு அப்போ. அண்ணா வணக்கம். அண்ணா ஐயோ கால் உள்ள போட்டேன் அண்ணா அவங்க டியூட்டி பஸ்ஸோ இல்ல அப்புறம் அவங்க முதலெடுத்து அப்லோட் பண்ணி விட்டுவாங்களா சொல்லுங்க அண்ணா. நல்ல சவால் இருந்து எடுத்து வா அள்ளி போண்டே போட வேண்டியது பெரிய ஆஸ்பத்திரி காலை கொஞ்சம் இந்த பைக் இப்படி ஹைச்சா தானே எனக்கு வியூவர்ஸ் வரும். நீங்க சொல்லுங்க கொஞ்சம் பைக்கை தூக்கி இல்ல இல்ல தூக்கி வியூவர்ஸ் வராது சொல்லுங்க என்னண்டா டிராங் வந்தாரு எம்மா எம்மா பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் நான் வந்தனே என்ன 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 பிரச்சனை பெட்ரோல் இல்லைண்ணா என்னங்க பெட்ரோல் தள்ளுங்க அதுல ஒரு செட் ஒன்று இருக்கு பெட்ரோல் செட் எங்க படிய பாத்தீங்களா ஸ்டார்ட்ல அப்படி இப்படி அதெல்லாம் அடிச்சு பார்த்துட்டு என்னண்டு பெட்ரோல் இல்லாம அது வேற வந்து இல்லைண்ணா இப்போ 1.5 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. ஐயோ கடவுளே அது ஒரு பெட்ரோல் செட் இருக்கம்மா நான் காணே இல்லையே வேலை எந்த இடம் நீங்கள் யாழ்ப்பாணம் இந்த இடம் யாழ்ப்பாணம் கொண்டாங்க வாங்க அதுல ஒரு பெட்ரோல் செட் இருக்கு வாங்க நீங்க இருக்க மாட்டீங்களா வாங்க என்ன செய்றீங்க வேலை என்ன இப்போ நான் டீச்சர் ஐயோ கடவுளே டீச்சரா இருந்தா ஒரு 1.5 காசு எல்லாம் இருக்கு பெட்ரோல் தான் இல்லை காசு என்னடா இருக்கு பிரச்சனை இல்லை வாங்க அதுல நம்ம திருப்பி ஒரு பெட்ரோல் செட் இருக்கா நான் காணே இல்லையே ஐயோ வாங்க நான் சொல்றேன் அப்புறம் என்ன இருப்பது இருக்கீங்க சீ நான் வீட்டை ஒண்ணு சாப்பாடுன்னா எனக்கு என்ன சொல்லுங்க கொத்து வந்து காத்து போயிருக்கேன் சிக்கன் கொத்து நானே ஓட்ட போறேன் ஆனா என்ன தெரியாது அந்த அல்சர்கள் அது மற்றும்படி சரியான விருப்பம் அது சிடி வைப்பாங்களே டி பிளஸ் தானே அது காத்து தானே இப்ப காத்து காலங்கள் தானே காத்து அடிச்சா நிக்குதோ நான் இந்த பண்ணை இருக்கலோ பண்ணை கடற்கரை இருக்கலோ அது அது பக்கத்துல இருந்து காய்ச்சி பிடிச்சி நிக்கிறா என்ன என்ன சவா சரி சரி அது அது அப்படியோ அண்ணன் இல்ல இல்ல அவங்க இப்ப என்ன சொல்ல அவங்கள அவதார கோணம் இதா ஓ விளங்க இல்ல அண்ணன் நான் உண்ட நம்பர் கொடுக்குறேன் இல்லையாடி அண்ணன் வருவார் என்ன டயர் கடை எங்கடா டயர் கடை டயர் கடையா காத்து போட்டேன்னா வாயால ஊதன் வந்து இதுக்கு பயங்காய்ச்சா நிக்கிறேன் இடையே பூந்து எங்க இருந்து வர ஏஜிஓஸ்ல வேலை செய்யறவங்க ஏஜிஓஸ்ல வேலை செய்யறதுக்கு இதால வர அங்க அங்க ஒரு பைக் ஒன்று கடவுனா அது போல தான் இருக்கு இல்ல நான் வீட்டு திட்டம் கொடுக்குறேன் ஒன்று மாற தேவையில்ல அடிப்பணும் பொலிசுக்கு அடிப்பணும் என்னத்துக்கு அங்க அங்க ஒட்டிடாமல அங்க போங்க டயர் கடை இல்லடா போட வீட்டை நேரம் போயிட்டப்பா சொல்ல நானே நிக்கிறீங்கன்ற உதவி கேட்டா என்ன பாஜி ஓ அவனுக்கு எடுக்கும் ரெண்டு பேர் வந்தாடி காத்து போட்டா ஆனா பார்க்க நல்ல குடிகாரர் போல இருக்கிறாங்க எப்படியும் உங்கட பைக்கா இருக்காது பார்க்க தெரியுது ஆக்கண்ட மூஞ்சிய பார்க்க விடிஞ்ச எலும்பினா அது வாங்கடி இப்ப இடம் சொல்ல இல்ல பேசிக்கொண்டு போய் பேர் இப்ப தானே முடிஞ்சோட இங்க அஜித்தாக்கள் போயிடும் எங்க போறான் அஜித் முதலாம் போறது முருகி கொண்டு போய் அதுல கொண்டு நிக்கிறதா உண்ட வேலை வரங்க போறான் நினைக்கிறது ஹெல்மெட்டும் இல்லை உண்டும் இல்லை ஊட்டும் அண்ணா என்ன சொல்ல பாப்பா இந்த பைக்கை வாங்கி கொடுத்த தாய் தாவப்பட்ட சொல்லுவான் போல பைக் வாங்கி கொடுத்ததால ஹெல்மெட் வாங்கி கொடுத்ததால ஒரு நல்ல சவால் இருந்து எடுத்து வா அள்ளி போண்டே போட வேண்டியது பெரிய ஆஸ்பத்திரி நாங்களும் அந்த காலத்துல விட உங்களோட வயசுல எல்லாம் பைக் தொட்டு பார்க்கவே விட மாட்டோம் பைக் இருக்குதுன்றே தெரியாது எங்களுக்கு இப்போ பைக் எடுத்து எல்லாம் வெளிநாட்டு காசு செய்கிற வேலையடா அதில் வெளிநாட்டில் இந்த உழைச்சான அடுத்த முறை விரைக்கு இதுல 2 கல்லை போட்டு விடும் பிடிக்கிறது அது சிம்ராசின் டேம் அவன் டேம் இங்கே மாலதின் டேம்
நல்ல வெளிநாட்டு பாட்டு வெளிநாட்டு பாட்டு தானே அதை கொண்டு திரியணும். இனி வேற டெம்போ ஒரு காதை பற்றி போட்டு விட்றோன்னா பைக்கை எடுத்து பறிச்சு விட்றதாண்ணா. சரியா பறிச்சு போட்டேன்னு தம்பி விடாங்க 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 வந்து கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்திருப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, எம்மா எம்மா. ஐயோ கால் உள்ளுக்கு போடணும், ஆறாவது வாங்க வேண்டாம் அண்ணோய். ஐயோ ஐயோ கடவுளே, நான் வந்து தாங்க வாக்க அண்ணோய். ஐயோ கால் உள்ளுக்கு போட்டேண்ணே. ஐயோ நான் தூக்கண்ணே, பைக்கை தூக்கண்ணே அண்ணா. ஓ ஒன்றை இல்லைண்ணே, சின்ன சின்ன காயந்தான் அண்ணோய். ஓமண்ணா தண்ணியை தானே, ஒரே மயக்கமா இருக்கண்ணே. கையில இல்லையா, நான் காலில் ஆனால் அடிச்சேன் என்ன. ஐயோ தூக்கி விடண்ணே. ஆறு அடப்பா என்ன. ஐயோ அதானேடா பார்த்தேன். ஐயோ பைக்கை தூக்கினீங்கடா, கால் எடுத்துருவேன்டா. ஆமாண்ணா கூட்டியாண்டு போனேன், என்ன கூட்டியாண்டு போனேன் அண்ணா. கால் எடுத்து விட்டா நான் வீட்டா போயிடுவேன் அண்ணா. ஐயோ அம்மா அண்ணா இங்கேடா அம்மா, நீங்க அதை எழும்பானம்மா அண்ணா. ஐயோ அம்மா, அவளுக்கு அவள் அதால வந்தவட்டா, நான் இதால வந்தேன். காலை எடுத்து விடுங்க அண்ணா அண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 5 நிமிஷம் பேர் அது நடந்தேன்னு நினைக்கிறேன். அவர் என்ன ஆக்சிடென்ட் பட்டவர், என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் இப்போ அவரை ஃபுல்லாக கேட்டு அறிய போகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் அவர் எப்படி ஆக்சிடென்ட் பட்டவர்ன்றது உங்களுக்கு விளங்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, அப்படி வாங்க, என்ன நடந்திருக்கு. அப்போ அண்ணா வணக்கம். அண்ணா நீங்கள் எப்படி ஆக்சிடென்ட் பட்ட நீங்கள்ன்றதை வந்து மக்களுக்கு ஒரு சொல்லுங்க. அண்ணா ஒரு வெள்ளச்சி ஒன்று வணக்கம் சொல்லி போட்டு. வணக்கம். நான் இதால வேலை முடிச்சு வந்தேன். இதால வந்திருக்கீங்க. ஒரு வெள்ளை கலர் ஒன்று வந்துச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை. ஓ இன்றைக்கு தான் லைசன்ஸ் எடுத்துருப்பாள் போல இருக்கு. ஓகே சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அப்ப இதால வந்து தாண்டி விட்டாள் அண்ணன். அவள்தான் புள்ள அண்ணன். காலை கொஞ்சம் இந்த பைக் இப்படியே ஹைச்சா தானே எனக்கு வியூஸ் வரும். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் பைக்கை தூக்கி இல்ல இல்ல தூக்கி வியூஸ் வராது. சொல்லுங்க என்னண்டா. அவள் இதால வந்தாள் என்ன, எந்த லேனஸ்ன்ற பழையினால தெரியா அங்கால திருப்பி போட்டு கொடுத்தாங்க போல இருக்கு லைசன்ஸ். அப்ப அவள் அங்கால விழுந்தாள். ஆனா பெருசா காயம் இல்ல. 2 பேர் எங்க இருந்து வந்தாங்களோ தெரியா. என்னோட கதைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இஞ்சால தான் இருந்தேன். அனுப்பி பார்த்தா அவளுக்கு சின்ன காயம். அண்ணா அவங்க டியூட்டி பர்ஸோ இல்ல, அவங்க முதலெடுத்து அப்லோட் பண்ணி விட்டுவாங்களா? சொல்லுங்க அண்ணா. கொஞ்சம் உண்டாது என்ன, கொஞ்சம் தூக்கி விட்டீங்க. இப்படியே இருந்து கதைச்சா தான் வியூவர்ஸ் வரும். அப்பதான் மக்கள் பாப்பினோம். இப்போ இப்படியான விஷயங்களை தானே என்ன பாக்கணும். அவங்களோட மக்கள் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தாவே பாக்கணும். இல்ல நீங்க சொல்லுங்க அண்ணா. கொஞ்சம் தூக்கிறீங்க. தமிழ்லைனுக்கு போட்டோ எடுக்கணும், அப்படி இருங்க. சொல்லுங்க. எடுத்து போட்டு தூக்கி விடணும் இருக்கா. இப்ப மக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அண்ணன் வந்து இங்கே இருந்து வந்திருக்கிறேன், இங்க இருந்து அக்காரால் வந்திருக்கிறேன். அப்ப 2 பேரும் வந்து ஆக்சுவலம் படிச்சு இதுதான் இதுல நடந்த சம்பவம். சொல்றேன் தூக்கி விடா. நீங்க அவர் மூலமாவே நீங்க கேட்டுட்டீங்க. சரி நாங்க இப்ப என்ன அவரை இப்ப தூக்க போறோம். சரி அவரை தூக்க போறோம். அண்ணா அண்ணன் இருக்கு ஏதாவது பிடிக்கும் எடுங்கோவா, ஃபுல்லாவா வடிவாடுங்க. சூம் போட்டு அண்ணா வடிவாடுங்கோவா, வடிவாடுங்க. கத்தணும் கத்தணும் பாருங்க மக்களே எவ்வளவு கஷ்டப்படுறேன் நான். கால் எடுங்க, காயம் காலை காட்டுங்க. காலுக்கு சூம் வைங்க, காலுக்கு சூம் வைங்க. அண்ணன் திருப்பி ஒரு கதண்டிங்களோ கிடந்த மாதிரி திருப்பி இருக்கா கிடங்க. இது கிடந்த மாதிரி அப்படி தமிழ்நாடு போட்டோ எடுக்க ஹெல்மெட் இருக்கு. இப்படி கலெக்டர் இருக்கு தெரியல. தமிழ்நாடு போட்டோ எந்த இடம் நீ சுண்ணாமன் யூடியூப்ல வேற என்னன்னா சிண்டாசு விளக்கு. சிண்டாசு விளக்கு அப்படியே இல்ல. நான் வரேன். வாங்க வாங்க. ஒருக்கா விழுந்தீங்களா? தமிழ்நாடு போட்டோ எடுத்துட்டு போறேன்.
பாருங்க மக்களே, இவர் வந்து விழுந்திருக்கிறார். நான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டியிருக்கிறேன். இவர் ஒவ்வொரு விழுந்து அண்ணா நீங்கள் எப்படி ஆக்சிடென்ட் பண்ண நீங்கன்றதை வந்து எங்க மக்களுக்கு இருக்கா சொல்லுங்க. அண்ணா அது அவர் வெள்ளச்சி கொண்டு வணக்கம் வணக்கம் சொல்லி போட்டு அண்ணே வரேன். கொஞ்சம் சரி வணக்கம். என்ன என்ன நடந்தது? என்ன நீங்க ஆக்சிடென்ட் பண்ண நீங்க? அண்ணா நான் அங்க வலது பக்கத்தால வந்தேன்னா இடது ரஜினி இதுக்கான மனுஷங்களா யாரும் பாரு இல்லையா ஒண்ணு தூக்கி என்னத்தான் காப்பாத்துற மாதிரி வந்தாங்க அண்ணன் திருப்பி ஒரு கதண்டிங்களோ அண்ணன் திருப்பி ஏறு தமிழ் போட்டு என்ன டயர் கடையா எங்கடா பொறுவாரம் ஏஜோசில வேலை செய்யறவங்க வீட்டு ஒரு பைக் ஒன்று கலா போனது அதானே இது. ஏஜோசில வேலை செய்யறவங்க ஐயோ ஐயோ இங்கடா அந்த அருவா எந்த சைட்டால சும்மர் வந்திருக்கு, எந்த லேடால்ஸில் போய் பழகித்தோ தெரியாது. இந்த இதான் பைக் எடுத்துட்டு போல் போல இருக்கு. ஐயோ நீங்க அப்படியே அங்கே இருந்து ஓடி வந்தீங்கல்ல. சரி சிரிச்சாங்க சிரிக்காதியா அப்படியே இருங்க இங்க. நான் அப்படி தானே நீங்க வயிற்றுல அங்கேருந்து ஓடி வாங்க. சரி நான் எல்லாம் விதண்டு போட்டு நீங்க அங்கேருந்து ஓடி வர சரியா இருக்கும். கொஞ்சம் தூரம் போங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு. ஓ மைக் கொண்டு வந்தா தான் சரி. சரி ஓடி வரது தாங்க. அப்புறம் வா மற்ற நான் சொல்ல ஓடி வாங்க வா. அண்ணா இங்க கணக்கு எடுக்கல இது ஒண்ணு நான் ஃபுல்லா வயிட்ல எடு நல்லா இருக்குமா? ஃபுல்லா வயிட்ல அப்ப நான் பிரேமுக்கு வராம இருக்கட்டே. ஜூடி பர் வேண்டாம். இல்ல நீ ஜூடி பர் போடு. நான் கடைசியா இன்னொன்னு எடுப்பேன் முன்ன வச்சு. இப்ப வயிட்ல எடு ஃபுல்லா. ரைட் ஓகே. ஜூடி பர் தான் கூட தூக்கி விடுற மாதிரி. சரி சரி ஓகே ரைட் ஓகே. அண்ணா டேய் காய மூடலாம் கேள. டேய் இங்க சொல்ற நீங்க கேக்குற இன்ன கேக்குற மாதிரி நான் போக சொல்லுவேனா? அவள கேக்குறது. அம்மா அண்ணா அண்ணா தெரியல நீங்க தூக்கவே கூட கடைசி வரை எந்த கூட கடைசி வரை எந்த கூட அங்க கொண்டு போங்க ஆளையா ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க ஆளு. சின்ன காயம் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அண்ணா சிரிக்காடா ஜோன் இங்க வந்து உள்ளாட. அண்ணா டேய் டேய் வாங்க டேய் அப்படி நெஞ்சாலடு நெஞ்சாலடு ஜோன் நெஞ்சாலடு இப்படி ஓகே இப்படி தாள வருவேன். ஜோன் சுட்டு போடா அண்ணா ஓகே. என்ன நம்ம என்ன பிரச்சனை வா அண்ணா அப்ப அவர்கிட்ட போய் நேரா போய் கதைப்போம். அண்ணா வணக்கம். போட்டு வா போட்டு வா அண்ணா வணக்கம் போட்டு வா